ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு அகம்புரம் 360. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிற ஒரு ரைஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆன உடனேயே ஒரு சின்ன கப்பில் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இதை நம்ம வறுத்துக்கலாம். நீங்கள் பச்சை வேர்க்கடலையாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியிருக்கும். வறுத்த வேர்க்கடலையே வாங்குறீங்கனாலும் கொஞ்ச நேரம் அதை ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா நம்ம அந்த தோலை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 3 to 5 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த தோல் அதோட ஸ்கின் அப்படியே ரிமூவ் ஆகும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. பாதாம் முந்திரியை விட நமக்கு வேர்க்கடலையில் தான் சத்து அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீனும் அதிகமாக கிடைக்குது. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இதை நம்ம தனியாக ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு 10 பாதாம் நம்ம அது வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு 3 to 5 minutes நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் தனியாக நம்ம ஆற வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம தனியாக தான் வறுக்கணும், ஒன்றா வறுக்கக்கூடாது. அதே பேனில் ஒரு 10 முந்திரி நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இப்போ முந்திரியும் வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம தனியாக ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் நான் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் வறுத்து எடுத்துக்கிறேன். பெருஞ்சீரகம் சேர்க்க பிடிக்காதுங்கிறவங்க சேர்த்துக்க வேண்டியதில்லை, இது ஒரு ஆப்ஷன் தான். இதையும் நம்ம தனியாக வறுத்துக்கலாம். இது ஒரு 2 to 3 minutes நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வெடிச்சு வருது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதை நம்ம இதையும் எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதே பேனில் 4 காஞ்ச மிளகா நான் எடுத்திருக்கேன். இது நான் 2 காஷ்மீரி சில்லியும் 2 நார்மல் காஞ்ச மிளகாவும் நான் எடுத்திருக்கேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு வறுத்துடக்கூடாது, தனியாக தான் வறுக்கணும். இப்போ நான் கடலையை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ண போகிறோம். இதை நம்ம ரெடிமேடாகவும் பவுடர் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நம்ம அப்பப்போ கொஞ்சம் குவான்டிட்டியும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதோட நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இதோட காஞ்ச மிளகா, அந்த சீரகம், உப்பு எல்லாமே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இதை நம்ம 2 சுற்று சுற்றினோன்னா போதும், பவுடர் ரெடி ஆகிடும். நம்ம ரொம்ப அரைச்சோம் அப்படின்னா அது ஆயில் ஃபார்முக்கு மாறிடும். ஒரு சத்தான ப்ரோட்டீன் மிக்ஸ் பவுடர், ரைஸ் பவுடர் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்லேயும் போட்டு வச்சுக்கலாம். அப்பப்போ ரைஸோட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம அப்பப்பையும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இதோட இப்போ 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது. ப்ரோட்டீன் இதில் நமக்கு அதிகமாக கிடைக்கும், இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது. ஒரு சத்தான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரைஸ் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம மார்னிங் இல்லைன்னா லஞ்சுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நைட் டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இது நமக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு டைம் எடுக்குங்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது, நம்மளோட ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.